ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 2 பார்ட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மாடர்ன் அட்டாமிக் தியரி பற்றி பார்த்தோம். செகண்ட் பார்ட்டில் ஆட்டம் அண்ட் அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த பார்ட்டில் மாலிகுல் அண்ட் மாலிகுலர் மாஸ் பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் பார்க்க போகிறோம். தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், அவோகேட்ரா ஹைப்போதசிஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவோகேட்ராஸ் லாஸ், இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மாலிகுல் அண்ட் மாலிகுலர் மாஸ். Except noble gases, atoms of most of the elements are found in the combined form with itself or atoms of other elements. Noble gases தவிர மீதி எல்லா ஆட்டம்ஸுமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு கம்பைண்டாக தான் இருக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் அ மாலிகுல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாலிகுல் அப்படின்னா என்னென்னா, எ மாலிகுல் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 or more atoms held together by strong chemical forces of attraction. 2 or 3 atoms ஒன்றா சேர்றதுக்கு பேர் தான் மாலிகுல் அப்படின்றது. அது எப்படி ஒன்றா சேருதுன்னா, கெமிக்கல் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக அது ஒன்றா சேருது. கெமிக்கல் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறது கெமிக்கல் பாண்ட்ஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ வாட் இஸ் மென்ட் பை மாலிகுல் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த டெஃபினேஷன் தான் எழுதணும். எ மாலிகுல் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 or more atoms held together by strong chemical forces of attraction, that is chemical bonds. Classification of molecules. A molecule may contain atoms of the same element or may contain atoms of 2 or more elements joined in a fixed ratio in accordance with the law of definite proportions. மாலிகுல் அப்படின்றது 2-3 ஆட்டம்ஸ் ஒன்றா சேர்றது தான் மாலிகுல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த 2 or more ஆட்டம்ஸ் அப்படின்றது சேம் ஆட்டமாகவும் இருக்கலாம், இல்லை வேறு ஒரு எலமெண்ட்டோட ஆட்டமோடையும் இது ஒன்றா சேரலாம். அது எப்படி சேருதுன்னா ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோவில் அக்கார்டன்ஸ் வித் த லா ஆஃப் டெஃபினட் ப்ரொப்போர்ஷன் படி அது சேரும். thus a molecule may be an element or a compound. அதனால் ஒரு மாலிகுல் அப்படின்றது எலமெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு காம்பவுண்டாகவும் ஃபார்ம் ஆகலாம். if the molecule is made up of similar kind of atoms then it is called homoatomic molecule. ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகிறது சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டமாக இருந்ததுன்னா, ஒரே ஆட்டமாகவே இருந்ததுன்னா, சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸாகவே இருந்ததுன்னா அதை ஹோமோ அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்லுவாங்க. த மாலிகுல் தட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இஸ் கால்ட் ஹெட்டரோ அட்டாமிக் மாலிகுல். வேறு வேறு எலமெண்ட்டோட ஆட்டம் ஒன்றா சேர்ந்து ஒரு மாலிகுல் உருவாச்சுன்னா அதை ஹெட்டரோ அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமோ அப்படின்னாலே சேம்னு அர்த்தம், ஹெட்டிரோ அப்படின்னா டிஃப்ரெண்ட், வேறு வேறு அப்படின்னு தான் அர்த்தம். ஏ காம்பவுண்ட் இஸ் எ ஹெட்டிரோ அட்டாமிக் மாலிகுல். ஒரு காம்பவுண்ட் உருவாகுது அப்படின்னாலே அங்கே 2 or 3 எலமெண்ட் ஒன்றா சேருதுன்னு அர்த்தம். அதனால் அது வேறு வேறு எலமெண்ட் சேர்ந்துருக்குன்னா அதை ஹெட்டிரோ அட்டாமிக் மாலிகுலாக தான் இருக்க முடியும். த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் த மாலிகுல் இஸ் கால்ட் இட்ஸ் அட்டாமிசிட்டி. ஒரு மாலிகுலில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குதோ அதுதான் அதோட அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபைன் அட்டாமிசிட்டி அப்படின்றது ஒரு 2 mark கொஸ்டின். த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் த மாலிகுல் இஸ் கால்ட் இட்ஸ் அட்டாமிசிட்டி. இப்போ பார்ப்போம், இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் 1. ஒரே ஒரு ஆட்டம் இருந்ததுன்னா அதை மோனோ அட்டாமிக் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஆட்டம்ஸ் வந்து 1 தான் இருக்குன்றனால அதோட அட்டாமிசிட்டி 1 தான். டை அட்டாமிக்காக இருந்தது அப்படின்னா 2 ஆட்டம் ப்ரெசண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். 2 ஆட்டம் ப்ரெசண்ட்டாக இருக்குன்னா அதோட அட்டாமிசிட்டி 2வாக இருக்கும். ட்ரை அட்டாமிக் அப்படின்னா அதில் ஆட்டம்ஸ் 3 இருக்குன்னு அர்த்தம். 3 இருந்ததுன்னா அதோட அட்டாமிசிட்டியும் 3ன்னு அர்த்தம். பாலி அட்டாமிக் அப்படின்னா 3க்கு மேலே இருந்ததுன்னா, ஆட்டம்ஸோட நம்பர்ஸ் டோட்டலாக 3க்கு மேலே இருந்தது அப்படின்னா அதை பாலி அட்டாமிக்னு சொல்லுவாங்க. அதோட அட்டாமிசிட்டியும் 3க்கு மேலே தான் இருக்கும். இப்போ பார்ப்போம். லெட் அஸ் கன்சிடர் ஆக்சிஜன். முதல்ல ஆக்சிஜன் எடுத்துக்கிறாங்க. ஆக்சிஜன் கேஸ் எக்ஸிஸ்ட் இன் 2 allotropic ஃபார்ம்ஸ். ஆக்சிஜன் அதாவது O2ஆகவும் இருக்கும், ஓசோன் O3ஆகவும் இருக்கும். இன் ஆக்சிஜன் மாலிகுல் there are 2 oxygen atoms, so its atomicity is 2. Since both the atoms are similar, oxygen O2 is a homodiatomic molecule. இப்போ இந்த ஆக்சிஜன் நம்ம எடுத்துட்டோம் இல்லையா, ஆக்சிஜனில் O2 நம்ம சொல்கிறோம். 2 ஆட்டம்ஸ் இருக்கனால இது டை அட்டாமிக் மாலிகுல். இது டை அட்டாமிக் மாலிகுல். அது மட்டும் இல்லாமல் இதோட அட்டாமிசிட்டி 2 தான் இருக்கும். இதில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 2 தானே இருக்குது, அதனால் அட்டாமிசிட்டி 2 தான் இருக்கும். O2 ஆக்சிஜன் மட்டும்தான் அங்கே இருக்குது.
வேறு எந்த ஒரு எலமெண்ட்டும் இல்லை, அதனால் இது ஹோமோ டை அட்டாமிக் மாலிகுல். அதே மாதிரி மற்ற எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் H2, நைட்ரஜன் N2, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோமோ டை அட்டாமிக். 2ன்னு இருக்குது இல்லையா, அதனால் இது டை அட்டாமிக். ஒரே ஒரு எலமெண்ட்டு தான் அங்கே இருக்குது, ஸோ அதனால் அது ஹோமோ டை அட்டாமிக். அண்ட் ஹாலஜன்ஸ், ஃப்ளூரின் F2, குளோரின் Cl2, புரோமின் Br2, அயோடின் I2, இது எல்லாமே ஹோமோ டை அட்டாமிக் மாலிகுல்ஸ். அடுத்தது ஓசோன் O3 பாருங்களேன். O3 இதில் பார்த்தீங்கன்னா O3 contains 3 oxygen atoms and hence it is called homo triatomic molecule. இதில் O3ல 3 atoms இருக்குது, ஸோ இது ட்ரைஅட்டாமிக். 3 atoms இருந்தாலும் அது 3மே ஆக்சிஜன் தான், ஸோ அது ஹோமோ ட்ரைஅட்டாமிக் மாலிகுல். ஹோமோ ட்ரைஅட்டாமிக். இஃப் எ மாலிகுல் கண்டெயின்ஸ் மோர் தேன் 3 atoms, இப்போ P4 அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலி அட்டாமிக் மாலிகுல். 3க்கு மேலே இருந்தாலே அதெல்லாம் பாலி அட்டாமிக் மாலிகுல். நெக்ஸ்ட்டு கன்சிடர் ஹைட்ரஜன் குளோரைடு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 atoms. ஹைட்ரஜன் குளோரைடு எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம், குளோரின் இன்னொரு ஆட்டம் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 வேறு ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால இது ஹெட்டிரோ அட்டாமிக் மாலிகுல். ஹைட்ரஜனில் 1, குளோரினில் 1, 1 + 1 2 ஆட்டம்ஸ், அப்போ ஹெட்டிரோ டை அட்டாமிக் மாலிகுல். ஹைட்ரஜன் குளோரைடு அப்படின்றது ஹெட்டிரோ டை அட்டாமிக் மாலிகுல். Consider hydrogen chloride. It consists of 2 atoms but of different elements, that is hydrogen and chlorine. So its atomicity is 2. இதில் 2 ஆட்டம் இருந்தனால இதோட atomicity is 2. It is a hetero diatomic molecule. Similarly, water molecule contains 2 hydrogen atoms and 1 oxygen atom, so its atomicity is 3. It is a hetero triatomic molecule. இப்போ நம்ம வாட்டர் எடுத்துக்குவோம். வாட்டரில் பார்த்திங்கன்னா 2 ஹைட்ரஜன் இருக்கும். 2 ஹைட்ரஜன் இருக்கனால H2ன்றனாலே இப்போ 2 ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிடுச்சு, ப்ளஸ் O இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, அதில் ஆக்சிஜனில் 1, அப்போ மொத்தம் 3 இருக்குது. அப்போ இதோட அட்டாமிசிட்டி டோட்டலாக 3. இது ஒரு ட்ரை அட்டாமிக் மாலிகுல். 3 ஆட்டம்ஸ் அதனால ட்ரை அட்டாமிக் மாலிகுல்ஸ். இதில் ஆக்சிஜன் ஒரு எலமெண்ட், ஹைட்ரஜன் இன்னொரு எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ இது ஹெட்டிரோ ட்ரை அட்டாமிக் மாலிகுல். Atom and molecule. An atom is the smallest particle of an element. A molecule is the smallest particle of an element or compound. Atom அப்படின்றது எலமெண்ட்டோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கிள். மாலிகுல் அப்படின்றது எலமெண்ட்டோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கலாகவும் இருக்கலாம், இல்லை காம்பவுண்டோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கலாகவும் இருக்கலாம். Atom does not exist in free state except in noble gas. noble gas தவிர மற்ற ஆட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்காது, தனித்த நிலையில் இருக்காது. அதுவே மாலிகுல் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கும். மாலிகுல் எக்ஸிஸ்ட் இன் அ ஃப்ரீ ஸ்டேட். Except some of noble gas, other atoms are highly reactive. Molecules are less reactive. நோபல் கேஸ் தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா ஆட்டம்ஸும் பார்த்தா நல்லாவே ரியாக்ட் பண்ணும், மற்ற ஆட்டம்ஸோட ஒன்றா சேர்ந்து நல்லா ரியாக்ட் பண்ணும். ஆனால் மாலிகுலை பொறுத்த வரைக்கும் ரியாக்டிவ் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும். Atom does not have a chemical bond. Atoms in a molecule are held by chemical bonds. ஆட்டமில் கெமிக்கல் பாண்ட் இருக்காது, அதுவே மாலிகுல்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸில் கெமிக்கல் பாண்ட் இருக்கும். Avogadro hypothesis. In 1811, Avogadro framed a hypothesis based on the relationship between the number of molecules present in equal volumes of gases in different conditions. Avogadro hypothesisல எதை சொல்கிறாங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த number of molecules present in equal volumes of gases in different conditions. டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய கேஸஸ் ஆனால் ஈக்குவல் வால்யூம்ஸில் இருக்கும் இல்லையா, அந்த மாலிகுல்ஸ் ஈக்குவல் வால்யூம்ஸில் இருக்கக்கூடிய கேஸஸோட மாலிகுல்ஸை பற்றி தான், அந்த மாலிகுல்ஸோட ரிலேஷன்ஷிப் பற்றி தான் அவோகேட்ரா சொல்கிறாரு. அவரோட லாவில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, the Avogadro's law states that equal volumes of all gases under similar conditions of temperature and pressure contain equal number of molecules. அதாவது
டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் இப்போ ரெண்டு வேறு வேறு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த ரெண்டு வேறு வேறு கேஸோட டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் ஒரே லெவலில் இருக்கணும், ஒரே அளவாக இருக்கணும். அப்படி ஒரே அளவாக இருக்கக்கூடிய கேஸஸோட வால்யூம்ஸ் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா, அதோட வால்யூமும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதோட நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன்னு ஒரு கேஸ் இருக்குது, இன்னொன்று ஆக்சிஜன்னு ஒரு கேஸ் இருக்குது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரெண்டுமே ஹைட்ரஜனோட கேஸோட வால்யூமும் ஆக்சிஜன் கேஸோட வால்யூமும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதோட நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹைட்ரஜனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குமோ அதே அளவு தான் ஆக்சிஜன்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது எப்போ அப்படின்னா டெம்பரேச்சர் ப்ரெஷர் அது ரெண்டுமே ஈக்குவலாகவும் இருக்கணும். ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்கோ அதே அளவுக்கு தான் ஆக்சிஜன்லேயும் இருக்கணும். ஹைட்ரஜனில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதோ அதே அளவு தான் ஆக்சிஜன்லேயும் இருக்கணும். இப்படி டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் ஒரே கண்டிஷனில் இருக்கிறப்ப ஈக்குவல் வால்யூம்ஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி கேஸஸ் எல்லாமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் அவோகேட்ராஸ் லா. இட் ஃபாலோஸ் தட் த வால்யூம் ஆஃப் எனி கிவன் கேஸ் மஸ்ட் பி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் இட். அப்போ அதில் இருக்கக்கூடிய வால்யூம் அப்படின்றது அந்த மாலிகுல்ஸோட நம்பர்ஸுக்கு ப்ரொப்போர்ஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் V இஸ் த வால்யூம் அண்ட் N இஸ் த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் எ கேஸ், தென் அவோகேட்ரா லா இஸ் ரெப்ரசன்டட் மேத்தமெட்டிக்கலி அஸ் ஃபாலோஸ். Vன்றது வால்யூம், Nன்றது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா V டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு N இருக்கும். இந்த ப்ரொப்போர்ஷனல் சிம்பிளை எலிமினேட் பண்ணுறதுக்காக கான்ஸ்டன்ட் ஒன்று சேர்க்குறோம். ஸோ V இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்ட்டு N. Thus 1 liter அதாவது 1 decimeter cube of hydrogen contains the same number of molecules as 1 liter of oxygen. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ரஜனில் 1 லிட்டர் இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன்லேயும் அதே 1 லிட்டர் தான் இருக்கும். That is volume of gas is directly proportional to the number of molecules of the gas. ஸோ வால்யூம் ஆஃப் த கேஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸுக்கு ப்ரொப்போர்ஷனில் தான் இருக்கும். இதோட எக்ஸ்ப்ளனேஷனையும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்ப்போம். லெட் அஸ் கன்சிடர் த ரியாக்ஷன் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் டு ஃபார்ம் ஹைட்ரஜன் குளோரைடு. ஹைட்ரஜனும் குளோரைடும் சேர்ந்து எப்படி ஹைட்ரஜன் குளோரைடு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. H2 அப்படின்ற ஒரு கேஸும் Cl2 அப்படின்னு ஒரு கேஸும் சேர்ந்து 2HCl அப்படின்னு ஹைட்ரஜன் குளோரைடு உருவாகுது. ஹைட்ரஜன் ஒரு வால்யூமாகவும் குளோரின் ஒரு வால்யூமாகவும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக HCl உருவாக்குதுலேயே அது 2 வால்யூம்ஸாக தான் உருவாகும். அக்கார்டிங் டு அவோகேட்ராஸ் லா படி ஒரு வால்யூம் ஹைட்ரஜனும் ஒரு வால்யூம் குளோரினும் சேர்ந்துச்சு அப்படின்னா உருவாகக்கூடிய HCl 2 வால்யூம்ஸாக தான் இருக்கும். அக்கார்டிங் டு அவோகேட்ராஸ் லா 1 வால்யூம் ஆஃப் எனி கேஸ் இஸ் ஆக்குபைட் பை n நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வால்யூம் ஆஃப் கேஸ் இருந்ததுன்னா அங்கே n நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் 1 வால்யூம்னு சொல்லியிருக்காங்க, அப்போ அது n நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். குளோரின் 1 வால்யூம் தானே சொல்லியிருக்காங்க. அவோகேட்ரா லாவில் என்ன சொன்னாங்க, ஹைட்ரஜனில் எந்த கேஸாக இருந்தாலும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் இருந்ததுன்னா அதோட மாலிகுல்ஸும் ஈக்குவலாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஹைட்ரஜனும் ஒரு வால்யூம் குளோரினும் ஒரு வால்யூம் அப்படின்றனால ஹைட்ரஜனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குமோ அதே அளவு தான் குளோரின்லையும் இருக்கும். ஹைட்ரஜனில் n நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், அப்போ குளோரின்லேயும் n நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் இருக்கும். ஸோ n மாலிகுல்ஸ் ப்ளஸ் n மாலிகுல்ஸ் இது ரெண்டு சேர்ந்து உருவாகக்கூடியது 2n மாலிகுல்ஸாக தான் இருக்கும். இஃப் n is 1 then 1 molecule plus 1 molecule gives 2 molecules. என்னன்றது நம்ம 1ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 molecules plus 1 molecules gives 2 molecules-ஆக இருக்கும். அதுவே half molecule தான் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா half molecule plus half molecule gives 1 molecule. 1 molecule of hydrogen chloride gas is made up of half molecule of hydrogen and half molecule of chlorine. Hence, the molecules can be subdivided. This law is in agreement with Dalton's atomic theory. ஸோ ஒரு ஹைட்ரஜன் குளோரைடு ஒரு மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைடு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஹாஃப் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜனும் ஹாஃப் மாலிகுல் ஆஃப் குளோரினும் சேர்ந்து தான் 1 மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைடு ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவோகேட்ராஸ் லா. இட் எக்ஸ்பிளைன்ஸ் applications of Avogadro's law. It explains Gay-Lussac's law.
கே-லூசாக்ஸ் லாவை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இட் ஹெல்ப்ஸ் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டாமிசிட்டி ஆஃப் கேஸஸ். ஒரு கேஸஸோட அட்டாமிசிட்டி எவ்வளோ அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. Molecular formula of gases can be derived using Avogadro's law. Avogadro's law-வை நம்ம யூஸ் பண்ணி molecular formula-வை derive பண்ணலாம். It determines the relationship between molecular mass and vapor density. Molecular mass-க்கு vapor density-க்கு உள்ள relationship-ஐ determine பண்ணுது. It helps to determine gram molar volume of all gases. Gram molar volume of all gases-ஐயும் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவோகேட்ரஸ் லா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.